எம்ஜிஆருங்கிற அந்த வார்த்தையை வந்து ஆங்கிலத்தில் வந்து இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் நாட் அ நேம், இட்ஸ் அன் எமோஷன் அப்படிம்பாங்க. எம்ஜிஆருங்கிற பேர் ஒரு பெயர் அல்ல, அது மக்களுடைய ஒரு உணர்வு அப்படிம்பாங்க. செங்கோட்டையன் ஒருவேளை நாளைக்கு டிவிகே போனார்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி எடுக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா ஒரு நபர் கட்சி விட்டு வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் தனியா நிக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சி தலைமைக்கு ஒரு ஆபத்து கொடுக்க முடியும். அதிமுகங்கிற கட்சிக்கு ஆபத்து எங்க இருந்து வரலாம்னா பிஜேபியில இருந்தும் டிவிகே இருந்து தான் வரலாம். தன்னோட ஓட்டு அவங்க இவங்கிட்ட இருந்து தான் காத்துக்கணும், பிஜேபி இருந்து டிவிகே இருந்து தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். எலெக்ஷன் இப்ப பக்கத்துல இருக்கிறதுனால ஆமா எலெக்ஷனை குறிச்சே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனித்தனி கட்சிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். பட் இந்த எலெக்ஷன்ல நிச்சயமா ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும், கூட்டணிகள் இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்கும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கட்சிகள்னாலும் அவங்க யார் தங்களோட சேர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக யார் நிற்கிறாங்கிறதும் களத்தை ஓரளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சேஞ்சஸ், ஒரு மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு மாற்றங்கள் எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு அமைதியா அது போய்கிட்டே இருக்கு. அதுல இருந்து யாரு வெளில வர்றாங்களா போறாங்களாங்கிற விஷயத்த காங்கிரஸ் நம்ம வீடியோல பார்த்தா காங்கிரஸ் மட்டும் இடையில பேசிச்சு. இப்ப காங்கிரஸும் பாருங்க, நாங்க ஒரு 5 குழு அமைச்சு திமுகவோட நாங்க கூட்டணி சீட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்த போறோம்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப திமுக கூட்டணியில வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்ல, அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலனாலும் கிட்டத்தட்ட அது இன்டாக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதிமுக கூட்டணி தான் அங்க உள்ள பிஜேபி அதிமுக என்ன சொல்ல இன்னும் நிறைய கட்சிகள் வந்து எங்களோட சேர்ந்து எங்களை பலப்படுத்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில என்னதான் ஒரு குழப்பமான நிலைன்னு சொல்றதை விட ஒரு நம்மளால அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தாலும் அதிமுக கூட்டணி தற்போதைக்கு பேப்பர்ல ஒரு பலமான கூட்டணியை தான் இருக்கு. அதாவது அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இருக்கு. சரி, இப்ப இந்த கூட்டணியில தமிழகத்தை ரொம்ப அதிக நாட்கள் ஆண்ட கட்சி நீங்க பாத்தீங்கன்னா அது அதிமுகவா தான் இருக்கும். ஒரு மிக ஆழமான வேர்களுடைய ஒரு கட்சி நம்ம அதை சொல்லலாம். அப்ப தமிழகத்துல நீங்க ரொம்ப கடந்த காலங்களா பாத்தீங்கன்னா திமுக வந்து அதிமுக அதுல இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி திமுக தான் நம்பர் 1 கட்சியா இருந்தாலும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நம்பர் 1 கட்சி அப்படிங்கிற அந்த பட்டத்தை அதிமுக தன்னோட வச்சிருந்தது. போட்டி என்னைக்கு அவங்களுக்கும் திமுக இருந்தாலும் ஒரு ஸ்லைட் எட்ஜுமாங்க, ஒரு சின்ன ஒரு முந்து பொசிஷன் நிலைமையில தான் என்றைக்குமே அதிமுக இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட அதிமுக நம்ம ஒண்ணு பார்த்தோம்னா அதிமுகவுக்கும் திமுக வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கே வந்து லீடர் பேஸ்ட் பார்ட்டி, டிஎம்கே கேடர் பேஸ்ட் பார்ட்டி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதிமுக தலைமை நோக்கி இருக்கிற ஒரு கட்சி, திமுகங்கிறது தொண்டர்களால் கட்டப்பட்ட ஒரு கட்சி. என்ன வித்தியாசம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நான் குறை சொல்ல, பட் நீ எலெக்ஷன் நான் சிறு வயதுல இருந்து பார்க்கும்போது என்னன்னா எம்ஜிஆர் காலங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே உங்களுக்கு இருக்காது. ஆனால் அப்படி இறங்கி அந்த திமுக தொண்டர்கள் வேலை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒத்துக்கூடிய ஒரு விஷயம்னா திமுக தொண்டன் மாதிரி எலெக்ஷன் பண்ணி நீங்க செய்ய முடியாது. தேர்தல் பண்ணின்னு வந்துன்னா திமுக காரங்களை அடிச்சுக்க தமிழ்நாட்டுல யாரும் கிடையாதுன்னு அவங்க தங்களுக்கு ஒரு பேர் வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ அது கேடர் பேஸ்ட் பார்ட்டியா இருந்துச்சு. இன்னைக்கு திமுக மெதுவா லீடர் பேஸ்ட் பார்ட்டியா வருது, கேடர்ல ஒதுக்குறாங்கன்னு குற்றச்சாட்டு மேல இருந்தாலும் இன்னும் திமுகவுக்கு பலமான கேடர் பேஸ்ட் பார்ட்டியா தான் இருக்கு. ஆனா அதிமுக எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா கேடர் பேஸ்ட் பார்ட்டியா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பார்ட்டி, தலைவர்களை நம்பியே இருக்கணும் அப்படின்னு கட்டியமைக்கப்பட்ட ஒரு பார்ட்டி தான். அது கடந்த 60 ஆண்டுகளா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளா அதிமுக பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பேஸ்ட் பார்ட்டியா தான். 2 பெருந்தலைவர்கள் அதுல தங்களோட கோல் வச்சிருக்காங்க, தங்களோட தலைமை ஏற்று அதை ஷைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஜொலிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனும் ஜெயலலிதா அம்மையாரும். இவங்க 2 பேரும் இருக்கும்போது சூரிய ஒளி மாதிரி இவங்க ஒரு மிகப்பெரிய பிரகாசமா ஜொலிச்சிட்டு இருந்தா கீழே இருக்க யாருமே தேவையில்லை. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு, குறிப்பாக அந்த கட்சியை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு என்ன அப்படின்னா அவர் கேம்பெயினே பண்ணாம அவர் ஜெயிப்பார், அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு வச்சிருந்தார். ஜெயலலிதா அம்மையார் தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி கட்சியை கொண்டு போயிருந்தாங்க. இதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை யாராலையும் புறந்தள்ள முடியல, அவங்க தனிப்பட்ட ஆளுமை எதிர்த்து யாராலையுமே அரசியல் பண்ண முடியல, அல்லது அந்த கட்சியை அழிக்க முடியலங்கிறதான் உண்மை. ஏன்னா கேடர் பேஸ்ட் வந்து கேடர் எப்படி இருப்பாங்க, தலைமை மட்டுமே தான் பார்த்திருப்பாங்க, தலைமை பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தவிர தங்களோட பங்குங்கிற கேடருக்கு வந்து அவங்க தலைமையை பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான், தலைமை சொல்றது அப்படி செய்வாங்க. இறங்கி வேலை செய்யறது எலெக்ஷன் தேர்தல் வேலை செய்யறது என்னைக்குமே திமுகவோட தொண்டர்கள் ஒரு ஸ்டெப் மேலதான். அப்போ ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுக ஒரு மிகப்பெரிய வேக்யூம் இருந்ததுக்கு அவங்க ஒரு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஸ்ட்ரிங் லீடர்ஷிப் இல்லாம அவங்க போனதோட அந்த கட்சி அப்படி போயிடுச்சு. அப்போ அந்த கட்சியில வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க. இப்ப தலைமை எடப்பாடி பழனிசாமி ஒரு மோசமான தலைமை நான் சொல்ல மாட்டேன், பட் மக்கள் மத்தியில பிரபலம் இல்லாத ஒரு தலைமை வந்த உடனே அந்த தொண்டர்களுக்கும் நான் சொல்லுவேன் என்ன செய்யும் கொஞ்சம் தெரியல.
ஏன்னா அவர்கள் தலைமையை பார்த்தே பழக்கப்பட்டாங்க. தலைமை அங்க 1000 பிரச்சனை இருக்கும்போது தொண்டர்கள் வந்து ஒரு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்காங்க. இரட்டை இலைங்கிற கட்சிக்கு இன்னைக்கும் அந்த ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்ப இப்படி இருக்கும்போது திமுக இந்த இவங்க அதிமுகவோட இறங்குமுகம் வரும்போது திமுக ஏறுமுகம் சொல்ல மாட்டது அப்படி இருக்குது. கலைஞர் அவர்களோட அந்த அவர்கள் காலத்துக்கு அப்புறம் அவரோட அந்த பதவிக்கு ஸ்டாலின் எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகள் அவர் அரசியல் இருக்கிறதுனால அவரோட பொசிஷனை ஏத்துக்கிறதுக்கும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க திமுக அவர் ஸ்டாலின் வந்து அவரோட பையனா இருந்தது, கலைஞரோட பையனா இருந்தது பிளஸ் நம்பர் 1 பாயிண்ட். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு சம அந்தஸ்துல சமகாலத்துல கட்சியில் உள்ளவங்கன்னு பாத்தீங்கன்னா 1-2 பேர் தான் இருப்பாங்க. சோ அவர் கட்சியில சீனியர் முறையிலே நம்பர் 1 வர்றது யாருமே பெரிய ஒரு அதிருப்தி இருக்காரு. துரைமுருகன் அப்படி சில பேர் தான் வந்து அவரோட கட்சியில சீனியர். மத்த எல்லாத்துக்குமே ஸ்டாலின் கட்சியில சீனியர். அப்ப சீனியர்ங்கிற முறையிலேயே அவர் சிஎம் ஆகிறதுக்கு அவர் தகுதி உள்ள நபர் தான். ஆனால் இது அடுத்த டிரான்சிஷன்ல உதயநிதி அவர்கள் அவங்க கொண்டு வந்து வரும்போது இது நிலைமை இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஸ்டாலினை பொறுத்தவரை கட்சியில் ஒரு சீனியர் முறையில் சிஎம் இருக்கிறார். சரி, இப்போ அதிமுகல இந்த தலைமை பிரச்சனை நடக்கிறதுனால ஒரு மிஸ்கால்குலேஷன் மட்டும் என்னைக்குமே யோசிப்போம். அதிமுக மிகப்பெரிய கட்சி. நம்ம மிகப்பெரிய கட்சிங்கும் போது ஜெயலலிதா அம்மையார் கருணாநிதி பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிக்ஸ் வச்சிருப்பாங்க. நான் தான் பெரிய கட்சி, என்னோட நீ எல்லாம் கீழே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க கூட்டணி கட்சி. ஆனா மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆனா நான் தான் பெரிய கட்சிங்க வச்சிருப்பாங்க. இவர் என்ன ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஐயாருன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கொடியசைச்ச உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, தாவேக்கா கொடியசை பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்றது இவரே நாடி போய் தாவேக்காவை கூப்பிடுறாரு ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிருச்சு. அப்போ இந்த எலெக்ஷன்ல திமுக அணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா அதிமுக அணி வீக்கா இருக்குன்னு சொல்ற நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வீக்கா இருக்கு நீங்க ஒரு அணியை சொன்னீங்கன்னா அது எங்கேயுமே அதுக்கு பலம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஆகும். இப்ப நீங்க விஜய் சேராம நீங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் நின்னா கூட கொங்கு மண்டலத்துல 58 சீட்ல அவங்க தான் பெரிய ஆட்கள். அப்போ ஒரு 58 சீட்ல வந்து ஒரு 40-45 சீட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்கிற சூழ்நிலையில அவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதாவது விஜய் உள்ள வந்து சேர முடியலன்னா கூட அப்ப அங்கங்க சேர்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி தான் அதிமுக பிஜேபி கூட்டணி. ஒரு பெரிய கூட்டணி தான், நீங்க மறுக்கவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சேரலைன்னா அதிமுக பிஜேபி வந்து பெரிய கூட்டணி இல்லை நீங்க சொல்ல முடியாது. அது பெரிய கூட்டணி தான். அந்த கூட்டணி சில இடங்கள்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல கூட இருக்குது இன்னைக்கு. அதாவது கொங்கு மண்டலம், குறிப்பா சொல்ல கொங்கு மண்டலம். அப்ப அந்த கூட்டணி நம்ம அப்படி புறந்தள்ளிட முடியாது. இந்த சூழ்நிலையில தான் இவர் வந்து தானா போய் எடப்பாடி பழனிசாமி தானா போய் விஜயை கூப்பிட்டு என்ன பொறுத்தவரைக்கும் அதிமுகங்கிற கட்சியோட மிகப்பெரிய பொசிஷன்ல இருந்து அவரே கொஞ்சம் இறக்கிட்டார். அதுக்கப்புறம் இப்போ இன்னும் என்ன நடக்குதுன்னா விஜய் நான் அங்க வந்து சேரமான தனிச்சுதான் நிப்பேன்னு சொல்லும் போது அப்ப அதிமுகக்கு அது ஒரு பின்னடைவா தான் அதை பாக்குறேன். அது என்ன சொல்லுவாங்க, அரசியல்ல அவசரப்பட்டு முன்னாலே களத்துல குதிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப பின்வாங்கும் போது அந்த கெட்ட பெயர் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்போ சர்ச்சையா பேசு பொருளா இருக்கிற விஷயம், செங்கோட்டன் ஐயா முதல்ல கட்சியில பதவிகள் இருந்து நீக்கப்பட்டு அப்புறம் அடிப்படை மெம்பர்ஷிப்ல இருந்து நீக்கப்படுறாரு. செங்கோட்டன் ஐயா, சசிகலா அம்மா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 4 பேர் வெளியடிக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த காலத்துல முக்குளத்தோர் கோலோச்சி அந்த அதிமுகல முக்குளத்தோர் சமூகத்தின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வர எல்லாருமே இன்னைக்கு வெளியில இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அதுவும் பாத்தீங்கன்னா KS ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நீங்க அவருக்கு இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க, கொங்கு மண்டலத்துல இபிஎஸும் KS செங்கோட்டையன் சார்ந்த கவுண்டர் சமூகத்துல இன்னைக்கு கவுண்டர் சமூகம் முழுக்க இபிஎஸ் சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதனால KS செங்கோட்டையன் வெளியில போனது அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். செங்கோட்டையன் வந்து ஒரு நல்ல கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதை ஜெயலலிதா ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி செய்யறதுல செங்கோட்டையன் இங்கே கிடையாதுன்னு அதிமுக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர். அது அவர் வெளியில போனது ஒரு பெரிய மைனஸ் தான். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது செங்கோட்டையனை பெரிதும் நம்புவாங்க அப்படிங்கிறது தான் அதிமுக வட்டாரங்கள்ல பெரிதும் எப்போதும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ இந்த செங்கோட்டையன் கட்சியை விட்டு வெளில போறாரு. இப்ப பேசுபொருளா என்ன ஆகுது அப்படின்னா செங்கோட்டையன் டிவிக்கு போய் சேர போறாரு அப்படின்றாங்க. அப்போ செங்கோட்டையன் டிவிக்கு சேர போறாரு அப்படின்னா விஜய் அவரை எல்லாரும் விஜய் வந்து செங்கோட்டையனை உள்ள எடுத்துக்கிட்டாருன்னா அதிமுக திமுக கூட்டணி சேராது. ஏன்னா எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கு ஆகாதுன்றாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ரெண்டாவது விஜய் இருக்கிற டிவிகே கட்சியில செங்கோட்டையன் சேர்ந்தார்னா அப்போ அது டிவிகேக்கு எந்த அளவுக்கு ஆதரவா ரொம்ப ஒரு ஆதரவா இருக்கும், எந்த ஒரு உதவியா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ முதல் கேள்வி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருவேளை செங்கோட்டையன் வந்து டிவிகேல போய் சேர்ந்தார்னா விஜய் யோசிப்பாரா? கண்டிப்பா யோசிப்பாரு. ஏன்னா நீங்க விஜய் பேச்ச பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். அவரோட எல்லா டார்கெட்டிங்கும் மேஜரா நீங்க பாத்தீங்கன்னா திமுக மேலேயும் பிஜேபி மேலும் தான் இருக்கு. இப்பதான் கூவத்தூர் கொஞ்சம் பேசுறாங்க.
பட் ஜெனரலா எல்லா தாக்குதலும் பிஜேபி மேலையும் டிஎம்கே மேலையும் தான் இருக்கு. அப்போ அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிற வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த சூழ்நிலை செங்கோட்டையனை சேர்த்துக்குவாரா அப்படின்னா அவர் யோசிக்கலாம். செங்கோட்டையனை சேர்த்தா ஒரு வேளை நம்ம இபிஎஸ் பாய்க்கிற மாதிரி வருமே, எதுக்கு இப்பவுமே லெட்ஸ் நாட் க்ளோஸ் த டோர், இப்பவுமே கூட்டணிக்கான கதை நம்ம அடைக்க வேண்டாம்னு விஜய் யோசிக்கலாம். பட் ஆனா இன்னும் புத்திசாலித்தனமா எடப்பாடி பழனிசாமி யோசிச்சாருன்னா, கே ஏ செங்கோட்டையன் ஒருவேளை நாளைக்கு டிவிகே போனார்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி எடுக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா ஒரு நபர் கட்சி விட்டு வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் தனியா நிக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சி தலைமைக்கு ஒரு ஆபத்து கொடுக்க முடியும். ஐயோ இருந்தாலும் வெளில போயிட்டான், இவன் சும்மாவே நிக்கிறான், அடுத்து என்ன பண்ணுவானோன்னு ஒரு கண்ணோட பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதிமுக கைப்பற்றிடுவானோ. ஆனா அதே கே ஏ செங்கோட்டையன் வெளியில போய் டிவிகேவோட சேர்ந்துட்டாருன்னா அவரை பத்தி இபிஎஸ் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் வெளியே போய் வேற கட்சியில சேர்ந்தாருன்னா வெளியில் நிக்கிற அந்த 3 பேர் டிவி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவோட கை கொஞ்சம் பலம் குறையத்தான் செய்யும். அப்ப அவங்களே ஒரு கொஞ்சம் கட் சைஸ் பண்ண மாதிரி ஆச்சு. செங்கோட்டையனாலும் கட்சிக்கு நீ பிரச்சனை வராது அப்படின்னு சந்தோஷமா இருப்பாரு இபிஎஸ். இருக்கணும், அவர் இல்ல அவனை ஏன் நீ உள்ள எடுத்தேன்னு கோவப்பட்டாருன்னா அரசியல் முதிர்ச்சியான ஒரு இதுவா இருக்காது. போகட்டும், செங்கோட்டையன் போறதா டிவிகே போகட்டும், நமக்கு நல்லதான் இபிஎஸ் நினைக்கணும். நினைச்சா கண்டிப்பான ஒரு விஷயம் என்ன வரும்னா, கோபிச்செட்டிப்பாளையம் அந்த வட்டாரத்துல எல்லாருமே சொல்றதுன்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையனுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது. அது அவர் தாவேக்கால போய் சேர்ந்தார்னா தாவேக்காக கோபிச்செட்டிப்பாளையத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, சுத்தூர்ல வட்டாரத்திலையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் அவரால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1977 இருந்து செங்கோட்டையன் வரலாறு பாத்தீங்கன்னா 96 அவர் நின்ன எலெக்ஷன் 96 ஒரு எலெக்ஷன் தோக்குறாரு. அது எல்லாருமே தோத்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் தோத்தாங்க. அப்படி ஒரு வெற்றி முகம் கொண்ட ஒரு தலைவர் தான், வெற்றி முகம் கொண்ட ஒரு எம்எல்ஏ தான் செங்கோட்டையன். 90 யோசிச்சு பாருங்க, 77 இருந்து இன்ன வரைக்கும் எத்தனை எலெக்ஷன், இன்ன எலெக்ஷன் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு, 96 மட்டும்தான். அப்போ ஒரு முதிர்ந்த அரசியல் அனுபவம் மிக்க தன்னோட தொகுதியை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு அரசியல்வாதிங்கிறதுனால கொங்கு பெல்ட் முழுசா ஒரு ஆதிக்கம் ஏற்படுத்த முடியாலும் கோபிச்செட்டிப்பாளையம் சுத்தி இருக்க தொகுதிகள்ல கண்டிப்பாக அந்தியூர் அந்த மாதிரி தொகுதிகள்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃபரன்ஸை செங்கோட்டையனால ஏற்படுத்த முடியும். அப்போ செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டா தாவேக்காக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும், விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். அந்த வட்டாரங்கள்ல உள்ள மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அவர் கையில கொடுத்துட்டு, எப்படி டிஎம்கேல கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி கையில கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கொங்கு மண்டலத்தோட மெயின் வேலைகளை செங்கோட்டையன் கையில கொடுத்துட்டு கொஞ்சம் விஜய் ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ஒரு தகுதியான கையில கொடுத்து ரொம்ப பார்க்காம மற்ற இடங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ செங்கோட்டையனை சேர்த்துக்கிறது டிவிகேல போனா சேர்த்துக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் டிவிக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க கட்சி பலப்படத்தான் செய்யும். ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியில போறது நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சந்தோஷம் தான் பண்ணும். ஏன்னா இவர் திருப்பி இன்னொரு கட்சியில சேர்ந்துட்டாருன்னா அதிமுகக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு போயிடும். அப்ப யாரும் அவர்கிட்ட போய் ஐயா கட்சியை சேர்ப்போம் அதிமுக பலப்படுத்துவோம் அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அதனால அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால செங்கோட்டையனுக்கும் தலைமை ரேஞ்சில ஆசை வந்ததுனால அவர் விஜய் கீழே போய் சேருவாராங்கிறது என்னோட ஒரு கொஸ்டின். நான் என்ன நினைக்கிறேன், அவர் வெளியில இருக்கிற வரைக்கும் தான் அதிமுகங்கிற மிகப்பெரிய கட்சியோட அவர் தலைமைக்கு வர முடியும். இப்ப விஜயோட போய் சேர்ந்தாரு அப்படின்னா அவர் நம்பர் 2 நம்பர் 3 கூட அங்க இருக்க முடியாது. அதனால அந்த இடத்துக்கு அவர் செய்வாராங்க ஒரு கொஸ்டின். பட் அப்படி அவர் செஞ்சாருன்னா விஜயும் அவரை ஏற்றுக்கொள்ள யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாளைக்கு அதிமுக போய் சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுக்க கூடாது. ஏன்னா கட்சி விட்டு வெளில போயிட்டாரு, அது எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் தான். ஆனா அரசியல பின்னால சில காய் நேரத்தில் நடக்கும். இவர் கோபிச்செட்டிப்பாளையம் கொடுத்தா இவரை தோக்கடிக்கிறதுக்கே எடப்பாடி பழனிசாமி வேலை பார்ப்பார், அதெல்லாம் நடக்கும். பட் அதெல்லாம் வேற விஷயம். அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒருவேளை ஒரு காலம் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் டிவிகேல போய் சேர்ந்தா அது இபிஎஸ்க்கு பலவீனம் கிடையாது, பலம் தான். அது மாதிரி விஜயம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா செங்கோட்டையனை பத்தி பலருக்கும் தெரியாத வரலாறுனா இப்ப எல்லாருமே விஜய் மேல சொல்ற குற்றச்சாட்டு ஒரு ஜென்யூன் குற்றச்சாட்டு தான். கூட யாருமே அரசியல் தெரிந்த ஒரு தலைவர்கள் இல்லைங்கிற ஒரு ஜென்யூன் குற்றச்சாட்டு. எல்லாருமே நீங்க யங்ஸ்டர்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அரசியல்ங்கிறது சில விஷயங்களை முதிர்ச்சியா நீங்க டெசிஷன் எடுக்கணும். சில விஷயங்கள் நீங்க அவங்க எல்லாம் பல வருஷம் முன்னால அனுபவப்பட்டவங்க ஒரு விஷயம் இப்படி பண்ணிருக்கோம், நம்ம முன்னாடி வந்திருக்கு, இது இப்படி நம்ம பண்ணிருக்கோங்கிற ஒரு பர்சனல் அனுபவம், சொந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு வழிநடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்யுது. அதைத்தான் விஜயகாந்த் அதை ஒத்துக்கிட்டு தனக்கு அந்த அரசியல் அனுபவம் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட வச்சார். எம்ஜிஆர் தான் என்னதான் அரசியல் அனுபவம் இருந்தாலும் பல அனுபவஸ்தர்கள் தான் கூட வச்சுக்கிட்டு ரீசன் என்னன்னா இவங்க எல்லாம் பல வருஷமா அரசியல்ல இருக்காங்க, இவங்களோட அனுபவம் நமக்கு தேவை, அனுபவத்தை கத்துக்கொள்ளலாம், அவங்க சில டிசிஷன்ஸை கரெக்டா எடுப்பாங்கன்னு வச்சுக்கிட்டார். இப்போ செங்கோட்டையன் இவரோட முதல்ல சேர்ந்தாருன்னா அந்த அனுபவம் மிகப்பெரிய அனுபவமா இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் 77 இருந்து எம்எல்ஏவா இருக்கிற நபர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு அவர் தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா கான்ஸ்டிடியூன்சி தொகுதி வரையா ஜெயலலிதா எங்க போகணும்,
யாரை பார்க்கணும், எந்த டைம்ல பேசணுங்கிற முகம் எல்லாத்தையும் வியூகம் வகுத்து கொடுக்கிறது செங்கோட்டையன் தான். அதிமுக வட்டாரங்கள் உள்ள எல்லாருக்குமே தெரியும், தமிழக மக்களுக்கே தெரியும். அதாவது எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மையார் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனா இன்னைக்கு போய் அந்த இடத்துல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்து பெர்ஃபெக்டா இருக்கா, எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து செய்யறோம் செங்கோட்டையன் தான் சொல்றாங்க. அப்படி ஒரு நபர் ஒரு வேலை நாளைக்கு டிவி கேட்க போனாலும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். ஏன்னா அந்த கரூர் இந்த சம்பவமே நீங்க பாத்தீங்கன்னா மீட்டிங் எப்படி நடத்தணும்னு கூட தெரியாத நபர்களால வந்து பிரச்சனை தான். அது எப்படி ஒரு மீட்டிங் நடத்தணும், எப்படி ஆட்களை பார்க்கணும், எங்க நிப்பாட்டணும், எப்படி நடக்கும், இது நடக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு நல்ல ஒரு மீட்டிங் நடத்த ஒரு முதிர்ந்த ஐடியா உள்ள ஒரு நல்ல ஒரு மெச்சோர்டு மைண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், முதிர்ந்த ஒரு மூளை உள்ள ஒரு நபர் அங்க இருந்தாருனால் அவர் கரெக்டா செஞ்சுட்டு போயிருந்திருப்பாரு. அது இல்லாதனால இந்த பிரச்சனையே நடந்தது. அப்ப அரசியல் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சந்திச்சு தேர்தல் வியூகங்கள் பலதை பார்த்து ஒரு தொகுதியில எப்படி போகணும், எப்படி பேசணும், எந்த மாதிரி நம்ம இருக்கணும், எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 50-55 ஆண்டுகள் எம்ஜிஆர் கட்சி சொன்ன காலத்துல இருக்கு நபர். அப்படி ஒரு நபர் விஜயோட போய் சேர்ந்தா விஜய்க்கு அது மிகப்பெரிய பலம். இன்னைக்கு அவர் என்னதான் பேசிக்கிட்டாலும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஃபேக்ட் தான். அப்ப அந்த கேள்வியை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கிற கேப் அதை நிரப்புற மாதிரி இன்னைக்கு ஒரு நபர் அவர் கூட இல்ல. அந்த இடத்த செங்கோட்டையன் செய்யலாம். ஏன்னா மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்தவர், மிகப்பெரிய ஒரு கட்சியோட தேர்தல் வகுப்பாளராக இருந்தவர், வெற்றிகளை குவிச்சு கொடுத்த ஒரு தேர்தல் கட்சியோட வகுப்பாளர், ஒரு கட்சியோட தேர்தல் வகுப்பாளர் இருந்தாங்க அவரோட அட்வான்டேஜ். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று, செங்கோட்டையன் அதிமுகவில் தலைமை தனக்கு வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இபிஎஸ்சி பதிவாங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக டிவிகே போய் சேர மாட்டார். ரெண்டு, அப்படி அவர் டிவிகே போய் சேர்ந்தார்னா இபிஎஸ் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு கொங்கு நாட்டில இருந்து ஏடிஎம்கேவோட தலைமைக்கு வரக்கூடிய சேலஞ்ச் நின்று போயிடும். அப்ப அவர் இப்ப இருக்க பொசிஷன் அவர் சேஃபா இருப்பார். மூன்றாவது, விஜயும் ஒருவேளை நாளைக்கு நம்ம ஏடிஎம்கேவோட சேர்றத வந்து பாதிக்குமோ செங்கோட்டையன் சேர்த்தான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு கட்சி கொங்கு மண்டலத்துல பலப்படதா செய்யும், கொங்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதையாச்சும் அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டா அவர் கையில கொடுத்துட்டு இவர் மற்ற இடங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுவும் நான் மேல சொன்ன மாதிரி செங்கோட்டையன் போறது வந்து இபிஎஸ்க்கு பலம் தான் நினைச்சதுனால செங்கோட்டையன் வரட்டும் வந்து நம்ம ஏத்துக்கிட்டா இபிஎஸ்க்கும் பலம் தான், இபிஎஸ் கோவப்பட போறோம் அவர் சேர்த்துக்கணும் செஞ்சுக்கலாம். இப்ப இந்த சூழ்நிலையில அதிமுக கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து நம்ம சொல்லிட்டு செங்கோட்டையன் தாவேக்கால சேர்றது வந்து தாவேக்காக்கு பலம். அப்ப அதிமுக கூட்டணி இப்ப என்னன்னா செங்கோட்டையன் ஒருவேளை இங்க இருந்து அங்க போய் ஜம்ப் பண்ணி டிவிக்கு போய் ஜம்ப் பண்ணி சேர்ந்து இன்னும் அவர் வரனால நிறைய சீனியர் அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படி நிறைய பேர் இங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் அங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா டிவிக்கே பலப்படும். அப்ப இதுல ஒரு என்ன பெரிய மைனஸ்னா அதிமுகக்கு அவங்க கிட்ட கூட்டணி வர்றதுக்கு எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. பெரிய கட்சிகள்லாம் ஏற்கனவே இவன்ட்ட இருக்க தலைவர்கள் அங்கெல்லாம் போய் சேர்றாங்க. அப்போ இன்னுமே நாளைக்கு சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் எல்லாம் போய் சேர்ந்தாங்கன்னா அங்க கட்சி பலப்படுதா, இவங்களோட போய் சேரணுமான்னு விஜயோட கை இன்னும் ஓங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய மைனஸ் தான் அதிமுகக்கு. செங்கோட்டையன் மாதிரி ஒரு தலைவர் அங்க போய் சேர்ந்து நாளைக்கு கூட்டணிக்கு வந்து பெரிய பெரிய கட்சிகள் சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் டேரக்டா வந்தப்ப பின்னால வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா அப்ப விஜயோட கை பலப்படும். அப்ப அந்த ஆப்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா, பார்வையாளருக்கு என்ன தோணுனா விஜய் ஸ்ட்ரென்தனாரான்னு தோணுது, ஆட்டோமேட்டிக்கா கட்சிகள் வந்து தங்களுக்கு ஆதாயம் எதுதான் பார்ப்பாங்க. அப்ப அதிமுக பிஜேபியும் தனித்து விடப்படும். அப்படி ஒருவேளை மிகப்பெரிய கட்சிகள்லாம் நிறைய சேர்ந்து விஜயோட சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்பர் 2 கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அதிமுக நம்பர் 3 கூட போகலாம். ஆனால் ஏன் நம்பர் 3 போகாது, விஜய் எல்லா தொகுதியிலையும் ஓட்டு இருந்தாலும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வரும்போது இன்னைக்கும் நான் எதிர்பார்க்கறது அதிமுக பிஜேபி தனிச்சு நின்னாலும் அவங்க விஜயோட பல மடங்கு சீட்டு கூட வாங்கத்தான் செய்வாங்க. அப்போ இந்த இப்படி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாரும் விஜயோட போய் சேர்ந்து அதிமுக பிஜேபி மட்டும் தனியா நின்னா அதைத்தான் திமுக விரும்பும். ஏன்னா திமுகவோட கூட்டணி வந்து தன்னோட ஓட்டை தான் தக்க வச்சுக்கிட்டா மட்டும் அவங்களுக்கு போதும். எதிரில் உள்ள ஓட்டை வெறுவாரியா ரெண்டா பிரியும் போது அது திமுக தான் பெனிஃபிட். அதனால விஜய் பலப்படுறத திமுக ஒரு காலமே எதிர்க்காது. ஏன்னா அது திமுக அட்வான்டேஜ் திமுக தான். ஏன்னா விஜய் எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறாரோ அதெல்லாம் திமுக எதிர் ஓட்டு, அந்த ஓட்டுலாம் அதிமுக கூட்டணிக்கு போச்சு, அதிமுக கூட்டணி ஜெயிச்சிரும். அப்ப இந்த ஓட்டு அதிமுகவும் விஜய்க்கும் பிரியறதுனால தான் ஓட்டை மட்டும் வாங்கி திமுகவுக்கு ஈஸியா ஆட்சிக்கு வந்த கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன யோசிப்பாரு அப்படின்னா, இப்ப அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து என்னதான் பேசிக்கிட்டாலும் அப்பப்போ அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அவருக்கு ஆப்ஷன் விஜய் தான். விஜய் வெளியில் நின்று ஒரு கூட்டணி அவரோட நின்றுச்சுன்னா அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால எடப்பாடி பழனிசாமி இப்போ அவர் கட்சியை முதல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கிற கொஸ்டின்ல வச்சிருக்காரு. கட்சி அவர் கிட்டத்தட்ட இப்போ அவரோட பலப்படுத்தி கையில தான் வச்சிருக்காரு. வெளில போறதுனால பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியல. ஏன்னா பிஜேபி முழுமையா அவர் பின்னால் நிக்கிறதுனால அவங்களால ஏற்படுத்த முடியல. அப்ப பிஜேபியும் தான் கையில வச்சிருக்கிறாரு. சார் வேற நடக்குது, அது மூலமா பீகார் எலெக்ஷன் நடந்த மாதிரி தனக்கு பிஜேபி கூட இருக்க ஹெல்ப்னு நினைக்கலாம்.
அப்ப விஜயும் இந்த கூட்டணியோட வந்து சேருவார் என்றால் அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா மாறுறதுக்குள்ள வாய்ப்பு ஒரு 90% இருக்கு. ஒருவேளை பிஜேபி கழட்டி விட்டாதான் நான் சேரும் விஜய் கண்டிஷன் போட்டா கூட இவங்க 2 பேர் சேர்ந்தா கூட அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாவா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதுல விஜய் வந்து சேருவாருங்கிறதான் பாயிண்ட், பிஜேபி கூட இருக்கிறது இல்ல பாயிண்ட் கிடையாது. ஏன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழகத்துல கிடையாது. அதை விட அதிக வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க, கண்டிப்பா விஜய் இருப்பாரு. அது மட்டும் இல்ல, பிஜேபிக்கு ஒரு வாக்கு வங்கி தனக்குன்னு இருக்குன்னா ஆன்டி பிஜேபிங்கிற வாக்கு வங்கி ஒரு மிக பெருசா இருக்கும். அது ஏடிஎம்கேக்குள்ள கூட இருக்கும். பிஜேபி கொண்டு நான் போட மாட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா விஜய்க்கு வந்து உங்களோட சேர்ந்தாலும் 10% வாக்கு வங்கி இருந்தாலும் ஆன்டி விஜய் வாக்கு வங்கிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், அந்த அளவுக்கு இருக்காது. அப்படி நீங்க பார்க்கும்போது அதிமுகவுக்கு விஜய் கூட வந்து சேர்றதுதான் பலம் பிஜேபி போனாலும். அப்ப அதிமுக கூட்டணி இப்ப எப்படி இருக்குன்னா கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணியா தான் இன்றைக்கு ரேஞ்சில இருக்கு. அப்போ அந்த இதை மாத்தி அவங்க கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு விஜய் அவங்களோட வந்து சேரணும். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே அதிமுகவோட முதுகெலும்பா இருந்த முக்கோளத்தோர் மத்தியில் பெரிய அதிருப்தி. ஏன்னா வன்னியர்கள் 10% ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு, அதனால வந்து பாருங்க நம்மளுக்கு பாதிப்புன்னு அந்த அதிருப்தி இருந்தாலும் மிகப்பெரிய முக்குளத்தோர் தலைவர்கள் எல்லாம், அதாவது என்ன உதயகுமார் அவர்கள், செல்லூர் ராஜு, அவங்க லோக்கலைஸ் லீடர்ஸ் சொல்லுவாங்க. அந்த தொகுதியில் அவங்க செல்வாக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. சமுதாயம் முழுசும் செல்வாக்குள்ள தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வெளியில போயிட்டாங்க. அப்போ அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு உள்ள வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. தென்மண்டலம் கைவிட்டு போயிடுது. வடக்கும் என்னைக்குமே வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு துணை போனது இல்லை. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க கொடுத்த அந்த 10% ரிசர்வேஷன் இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கல. ஏன்னா அதை கிரவுண்ட் லெவல்ல அவங்களால செயல்படுத்த முடியல. அப்போ 1 இயர் ஓட்லயும் இவங்களுக்கு கொண்டு வந்த ரிசர்வேஷனால பெரிய பெனிஃபிட் கிடைக்கல. முக்குளத்தோர் இறந்துட்டாங்க. வடக்கும் தெற்கும் இன்றைக்கு கிட்டத்தட்ட என்னதான் பாமக வந்து சேர்ந்தாலும் பெரிய லெவல்ல அதிமுக சோபிக்காதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு அவங்க சூழ்நிலை இருக்கு. அப்போ சென்னை இந்த வட்டாரங்கள் என்னைக்குமே திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, டெல்டா ஸ்ட்ராங்கா இருக்கு, திருச்சி மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா போட்டியில் அங்க பலமா தான் இருக்கும். அப்ப அந்த ஃபீல்டு இன்னைக்கு ஓப்பன் தான், திமுக கொஞ்சம் ஃபேவரபிளா தான் இருக்கு அப்படிங்கிறதா அது நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த சமயத்துல அவர் ஃப்ரெண்ட் ஃபுட்ல போய் விளையாட வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறார். அவர் பிஜேபியை மட்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்க முன்னால வச்சு ஒரு பின்னல கை கட்டி நின்றுட்டு இருந்தாருன்னா விஜய் நாளைக்கு எப்படி வருவாருங்கிறது நமக்கு தெரியாது. வர்றதுக்குள்ள வாய்ப்பு கம்மியா. அப்ப இவர் முன்னெடுத்து போய் எல்லாத்தையும் செஞ்சு இவர் பேசி கொண்டு வரக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆனா அப்படி அவர் எடுக்க ஆரம்பிக்கும் போதே முட்டுக்கட்டை போட்டதுனால இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியான அதிமுக அது ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கூட சில பேர் சொல்ல கரிய பூச்சிட்டாரு விஜய் அப்படின்னு. கரிய பூச்சிட்டான்னு சொல்லுவாங்க. அரசியல்ல இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், நாளைக்கு கரிய பூச்சணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இதுல இன்னொரு சூசகமான ஒரு விஷயம் இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், விஜய் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அதிமுகவோட ஓட்டு வங்கியத்தான் வாங்கி தாங்க பின்னால வளருவோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அங்கதான் இப்போதைக்கு தலைமை சரியா இல்லை. அந்த ஓட்டு நாளைக்கு அதிமுக இந்த எலெக்ஷன்ல தோந்துருச்சுன்னா நம்ம அடுத்த அந்த எலெக்ஷன் நம்ம அந்த ஓட்டை வாங்கிலாம் 2 பேருமே நிக்கிறாங்க. அப்போ பிஜேபி எனக்கு என்றைக்குமே ஒரு சந்தேகம் உண்டு, அது எடப்பாடி மைண்ட்ல வச்சுட்டு அவர் செயல் பண்ணும். பிஜேபி தான் ஜெயிக்கும் நினைக்கிற ஒரு கட்சி தான், என்னைக்குமே தோக்கும் நினைக்காது. ஒவ்வொரு எலெக்ஷன் ஜெயிக்கும் நினைக்கிற கட்சி. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை தோல்விங்கிறது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்காது. அதை விட்டுட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமியால நிக்க முடியுமா? தொடர்ந்து 2 ஸ்டேட் எலெக்ஷன் தோந்துட்டாருன்னா அப்ப அதிமுகங்கிற கட்சி அழிஞ்சு போயிடும். அந்த வாக்கு வங்கியை நம்ம வாங்கலாம்னா அவங்களும் ஆசைப்படுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அரசியல்ல இன்னொரு விஷயம் இருக்கு, என்னைக்குமே பார்வைக்கு முன்னால நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சிக்கு வந்து என்றைக்குமே ஸ்டேட் எலெக்ஷன் முக்கியம். நான் இல்லைன்னு சொல்ல, காங்கிரஸ் மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் வேண்டாம் நினைக்கிறேன், ஸ்டேட் எலெக்ஷன் முக்கியம். அதை விட மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் 2029 சென்ட்ரல் எலெக்ஷன். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ரிலையபிள் அலை இல்லைன்னு காமிச்சார். ஒரு தடவை கூட்டணில இருந்தா, ஒரு தடவை வெளில போறாரு, இப்ப திருப்பி சேர்றாரு. அப்ப தங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான அலை நினைச்சா அரசியல் இப்படி கூட நடக்கலாம். இந்த எலெக்ஷன்ல நீ சண்டை போடுற மாதிரி சண்டை போடுன்னு விஜய் இவரும் பேசிக்கிட்டு 2029 அப்போ அதிமுக அழிஞ்சு போயிடும், நீ எனக்கு கூட்டணி கொடு, எனக்கு 29 எலெக்ஷன்ல உதவியா இருக்கும் கூட அவங்க பேசலாம். அரசியல்ல எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் ஏத்த மாதிரி 3 வருஷத்துல நான் மெதுவா அவங்க கூட வர மாதிரி சேர்ந்துற மாதிரி சேர்ந்துக்கிறேன். 3 வருஷம் கழிச்சு நம்ம இந்த எலெக்ஷன் வரும்போது லோக்சபா எலெக்ஷன் கூட்டணியில் நிற்போம், உனக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். அதனால இப்போ சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்குவோம், நம்ம பண்ற மாதிரி பண்ணிக்குவோம் அப்படின்னு கூட பிஜேபி நினைக்கலாம். ஏன்னா அதுல அவங்க 2 பேருக்கும் ஆதாயம் இருக்கு. அப்படி 2 பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அதனால ஒருவேளை அதிமுக தோணுச்சுன்னா அப்ப அதிமுகவோட அடுத்த ஃபியூச்சர் பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிரும். அதிமுகவோட தலைக்கு மேல ஏறி நம்ம வளர்ந்துடலாம்னு பிஜேபி நினைக்கலாம், டிவிக்கு நினைக்கலாம். அவங்க 2 பேரும் கை கோர்த்து இந்த எலெக்ஷன்ல நீ நிக்கிற மாதிரி நான் நிக்கிற மாதிரி நிக்கிறேன், நாளைக்கு அவனை கீழே தள்ளி விட்டோம்னா நீ வளர்ந்துருவேன் நானும் வளர்ந்துருவேன்,
அப்ப 2029 நம்ம கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். அது விஜயும் யோசிக்கலாம், அவருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும், பிஜேபிக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும். அதனால அரசியல்ல இது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுல அதிமுக தான் கூட வச்சிருக்கவங்கள இந்த எலெக்ஷன் வியூக வகுக்க விடாம தானே முன்னு, அதாவது பிஜேபி வகுக்க விடாம தானே முன்னு எல்லாத்தோடையும் பேசி எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா தான் அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜய் போய் சேருவாரா அந்த பக்கம், சேர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்பவும் நான் சொல்றேன், இந்த கரூர் கேஸுங்கிறது இன்னைக்கு நாளைக்கு முடிய போற விஷயம் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் போட்டாலும் அதுக்கப்புறம் கேஸ் நடந்து, கேஸ்ல செஷன்ஸ் கோர்ட் முடிஞ்சு ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது ஒரு பல வருஷங்கள் இருக்கு. அப்போ நம்ம இன்றைக்கு கூட்டணி போய் சேர்ந்தா மட்டும்தான் விஜய் அவர் கண்ட்ரோல்ல, பிஜேபி கண்ட்ரோல்ல இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேஸ் சிபிஐக்கு ஒரு தடவை போனதுனால இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சிபிஐ கையில தான் இருக்கும். என்றைக்குமே அந்த விஜயோட இந்த சிண்டுமங்களே அது பிஜேபி கையில இருக்கும். அதெல்லாம் நம்ம பேசி இப்போதைக்கு வேண்டாம். இந்த 3 வருஷம் கழிச்சு எங்களுக்கு சென்ட்ரல் எலெக்ஷன்ல எங்களுக்கு ஆதரவு கொடு, மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஆதரவு கொடு, இல்லைன்னா நீ தனியா நின்று அவங்க கூட்டணி ஜெயிச்சாலும் எங்களோட ஆதரவு கொடுக்க மாதிரி பார்த்துக்கணும், அது எங்களுக்கு போதுன்னு கூட பிஜேபி ஒரு வார்த்தை பேசலாம். ஏன்னா நீங்க மத்திய கட்சிகளை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு மத்திய சென்ட்ரல் ஹை கமாண்ட்னு சொல்லுவாங்க, பிஜேபியிலும் சரி காங்கிரஸும் சரி, அவங்களோட ஒரே குறிக்கோள் நாடு நம்ம கையில இருக்கணும். ஸ்டேட் போனா கூட பரவாயில்ல, நாடு நம்ம கையில இருக்கும். இந்த ஸ்டேட்ல நம்மளால தனியா ஜெயிக்கணும், நம்ம நின்னா நம்ம தோக்குறோம். அப்ப நம்மளுக்கு எதிரி மாதிரியே ஒருத்தரை வச்சுக்கிட்டு 29 எலெக்ஷன்ல நமக்கு வரும்போது என்ன பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கணும். இங்க நம்ம ஜெயிச்சான் சீட்டு, அவன் ஜெயிச்சான் சீட்டுக்கு மாதிரி பார்க்கணும். எப்படி நமக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அங்க பாருங்க, ஆந்திரா சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாணம் வச்சு அவங்க சப்போர்ட் வாங்கிக்கிறாங்க. இதோட வித்தியாசமான ஒரு கேஸ்னா ஒரிசா. அங்க ஒரிசால பாத்தீங்கன்னா முன்னாடி நவீன் பட்நாயக் இருக்கும்போது நவீன் பட்நாயக் இவருமே எதிர்கட்சி சண்டை போடுவாங்க, ஸ்டேட் எலெக்ஷன் எந்த பேர் எதிர்த்து சண்டை போடுவாங்க. ஆனா சென்ட்ரல்ல நவீன் பட்நாயக் வந்து இவங்களோட நிறைய விஷயங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு. அப்போ அதுதான் பிஜேபி விரும்பும். எங்க ஸ்டேட்டுக்குள்ள என்ன இருந்துட்டு போகுது, எனக்கு தேவை சென்டர்ல உங்களோட ஓட்டு, அப்பதான் நான் சென்டர்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி ஃபார்ம் பண்ணா விஜய் அவங்க 2029 மறைமுகமா கூட்டணி போட்டாங்கன்னா இப்ப தனிச்சு நிக்கிறது கூட பிஜேபி பெருசா லூஸ் பண்றது, தமிழ்நாட்டை இழக்கிறது கூட எப்படின்னா நான் ஆட்சிக்கு வரப்போற எடப்பாடி வளர்ப்போறாரு போட்டும் அப்படின்னு கூட விடலாம். அதனால அதிமுக எந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கும் அப்படின்னா, நான் பிரதான கட்சி, ஆட்சிக்கு நான் தான் வரப்போறேன், அப்ப நான் தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணுங்கிற விஷயத்தை என்னைக்குமே விட்டுறணும். எதுக்கு எடுத்தாலும் இங்க அமித்ஷா போய் பார்த்து, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபியோட பார்த்து பிஜேபியோட சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அப்போ அந்த கூட்டணி உள்ள எல்லா கேமையும் பிஜேபி தான் பிளே பண்ணுமே தவிர நீங்க வெளியில இருந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியும். உங்க கண்ட்ரோல் விட்டு போயிடணும். இந்த கூட்டணியையும் இந்த எலெக்ஷனையும் அதிமுக தன்னோட கையில எடுத்தா தான் அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அதிமுக ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும், என்னதான் இவங்க எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் தோந்தா முடிஞ்சாரு அப்படிம்பாங்க, பட் இருந்தாலும் அவர் மேல அவ்வளவு அதிருப்தி இருந்த 2021 எலெக்ஷன்லயே அவர் 69 சீட்டு கிட்ட ஜெயிச்சிட்டார். பயங்கர அதிருப்தி இருந்துச்சு அதிமுக மேல, எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த எலெக்ஷன்ல அந்த அதிருப்திக்கு 5 வருஷம் அவர் ஆட்சியில் இல்ல, குறைஞ்சபட்சம் அந்த சீட்டாச்சும் அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவரை ஒரு irrelevant மேன் நீங்க சொல்லிட முடியாது. தமிழகத்துல 2வது பெரிய கட்சி இன்னும் இருப்பதான் செய்வார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் இதுதான். அதிமுக தான் தமிழகத்துல ஒண்ணு ரூல் பண்ணும், இல்ல 2வது பெரிய கட்சியா இருக்கும். அப்ப அந்த பொசிஷன் அவங்களுக்கு கிடைச்சிடும், கையை விட்டு போகாது. அதை அவங்க தக்க வச்சுக்கலாம். அந்த பொசிஷனை தக்க வச்சா அதிமுக கையில இருந்து, எடப்பாடி பழனிசாமி கையில இருந்து அதிமுக புடுங்க முடியாது. புடுங்க முடியாதுங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா 16ல இருந்து இன்னைக்கு 9 வருஷமா அதிமுக அவர் கையில இருக்கிறதுனால அவரும் நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா, அதிமுக ஒரு தலைவர் மாதிரி வளர்ந்துட்டார். வளர்ந்ததுனால அதிமுக இன்னைக்கு தலைவர்ல எல்லாரும் பேசுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி தலைவர் இல்ல, ஆனா எடப்பாடி தலைவரே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இன்னும் 4 வருடங்கள்ல கட்சி இன்னும் கையில பலப்பட்டுரும். அப்போ அதான் பிஜேபி விரும்புமா, அதை எடப்பாடி பழனிசாமி யோசிக்கணும். அப்படி விரும்பலைன்னா அவர் அதற்கான துணிகரமான முடிவு எடுத்து பிஜேபியை பின்னால தள்ளிட்டு அவர் பேசணும். ஏன்னா வித் ஆர் வித்வுட் டிவிக்கு கூட இருந்தாலும் இல்லைனாலும் கொங்கு மண்டலத்துல கண்டிப்பா கணிசமான சீட்டுகளை ஜெயிக்கும். இந்த எலெக்ஷன் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, போன எலெக்ஷன்ல ஜெயிச்ச அளவுக்கு சீட்டையாச்சு அதிமுக கூட்டணி ஜெயிக்கும். அதிமுக ஒரு 50-60 சீட்டாச்சு ரொம்ப கேவலமா போனாலும் ஜெயிக்கும். 50-60 சீட்டு ஒரு கட்சி ஜெயிச்சுன்னா கண்டிப்பா அந்த கட்சி இரலவென்ட் கட்சியா போகாது, அந்த தலைவர் இரலவென்டா போக மாட்டார். அப்ப எடப்பாடி இன்னும் ஒரு பெரிய போர்ஸா தான் இருப்பார். அதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, எடப்பாடி முன்னால் நின்று அவர் பேசி எல்லாத்தையும் எடுத்தாருன்னா அவர் ஜெயிக்கலாம், கூட்டணி ஜெயிக்கலாம். தோன்றாலும் நிமிர்ந்த தலையோட கர்வத்தோட தோக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாம கண்டிப்பா அவர் அரசியல் பண்ண மாட்டார். இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்காரு, பல சேலஞ்சுகளை சந்திச்சு தலைவர். அதனால அவர் நிச்சயமா நான் என்ன எதிர்பார்க்கறது, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்னென்ன நடக்கணும், கொங்கு மண்டலத்தில் யார் யாருக்கு எத்தனை சீட்டு பிஜேபி, எத்தனை தனக்கு வேணும், தன்னோட ஸ்ட்ரெங்க் பொசிஷன் எங்க, இந்த மண்டலங்கள்ல நம்மளோட கட்சி விற்காம இது நம்மளோட ஸ்ட்ராங் தலைவர்கள் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா எம்எல்ஏ வாங்கினா அவங்களுக்கு எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி சீட் வாங்கி கொடுக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி பர்டிகுலரா இருப்பார். அப்படி பாத்தீங்கன்னா எப்படியும் வெற்றியோ தோல்வியோ அதிமுக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் பெரிய கட்சியா தான் இருக்கும்.
அதை பிஜேபியும் தாவேக்காவும் விரும்ப மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். இதை மனசுல வச்சு அவர் ஃபியூச்சர் முடிவெடுத்தாருன்னா அதிமுக அவ்வளவு லேஸ்ல அழிக்க முடியாத ஒரு கட்சி. ஏன்னா அது ஒரு சிம்பிளானது. ரெட்டலைங்கிறது நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், மக்கள் ரத்தத்துல ஊர்ன சின்னத்துல ஒண்ணு ரெட்டலைங்கிறது. அதுவும் அதுக்கு பின்னால் இருக்கிற தலைவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அந்த வார்த்தை இன்றைக்கு இருக்க நிறைய தலைமுறைக்கு தெரியாது. அவர் என்ன இன்ஃபுளுன்ஸ் எம்ஜிஆருக்கு இருந்தது, என்ன பவர் எம்ஜிஆருக்கு இருந்தது தெரியாது. அதாவது எம்ஜிஆருங்கிற அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் நாட் அ நேம், இட்ஸ் அன் எமோஷன் அப்படிம்பாங்க. எம்ஜிஆருங்கிற பேர் ஒரு பெயர் அல்ல, அது மக்களுடைய ஒரு உணர்வு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசுல ரத்தத்துல கலந்த ஒரு பெயர். அப்படிப்பட்ட மனுஷன் எம்ஜிஆர்னா ரெட்டல் அப்படிங்கும் போது இன்னைக்கு எம்ஜிஆருக்குள்ள ஓட்டு ஜெயலலிதாக்குள்ள ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அந்த ஓட்டு ரெட்டலையோட தான் இன்னைக்குமே ஐடென்டிஃபை பண்ணுமே தவிர யார் வெளியில போய் எங்க நின்னாலும் அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணாது. அப்ப அந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தொகுதிகளிலும் கொஞ்சம் கிடைக்கத்தான் செய்யும். அப்ப அதை வச்சு அவர் இன்னும் ஒரு ரெலவென்ட் தலைவராக தான் இருப்பார். அதனால தாவேகா சேர்ந்தாலும் சேராட்டினாலும் இவங்க எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அதிமுக அழிஞ்சிடும். அது அவள் நடக்காது. 2026 எலெக்ஷன்லயும் அவங்க பயங்கரமா போட்டி கொடுப்பாங்க, அவங்க ஜெயிக்கலாம். அப்படியே தோன்றாலும் ஒரு மரியாதையான சீட்டுகளை வாங்கித்தான் அவங்க தோப்பாங்களே தவிர அதிமுகவை வெளியில தள்ள முடியாது. இது பிஜேபிக்கு நல்லவே தெரியும், அமித்ஷாவுக்கும் நல்லவே தெரியும். பிஜேபிக்கு அமித்ஷாவுக்கும் இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். நாளைக்கு ஒருவேளை திமுகவே அழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதனால பிஜேபி ₹1 பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா திமுக ஓட்டு போட்ட எவனும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். ஆனா ஒருவேளை அதிமுக அழிஞ்சுன்னா அதிமுக ஓட்டு போட்ட ஒரு நிறைய பேர் ஒரு செக்ஷன் பிஜேபிக்கு ஓட்டு போடலாம். அப்ப அதிமுகவோட அழிவை தான் பிஜேபி விரும்பும். ஏன்னா அதுல இருந்து ஒரு செக்ஷன் தான் கணக்கு வரும். டிஎம்கே நாளைக்கு இல்லாமே போனாலும் அதுல இருந்து ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு உள்ளாது. ஏன்னா நேர் பிஜேபியோட ஆப்போசிட் கொள்கை உள்ள டிஎம்கே ஓட்டர்ஸ், டிஎம்கே ஓட்டர் ஒருத்தவனும் பிஜேபிக்கு போட மாட்டான். ஆனா விஜயும் அதே தான் நினைப்பாரு. விஜய்க்கு ஒருவேளை நாளைக்கு திமுக ஏதாச்சும் உடைப்போது ஏற்பட்டா விஜய்க்கு பெனிஃபிட் வரலாம். விஜய் அவங்க எதிரியா பார்க்க மாட்டாங்க. திமுக ஓட்டு வந்தா வேண்டாம், விஜய்க்கு ஓட்டு போடலாம். ஏடிஎம்கே ஓட்டு சினிமாவுல இருந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருந்ததுனால எம்ஜிஆர் சினிமா துறையில வந்தவர் தான், ஜெயலலிதா சினிமா துறையில வந்தவங்க தான். அதனால தன்னையும் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஓட்டர்ஸ் விஜயோட சேரலாம். இன்னொன்னு ஒரு பெரிய அட்வான்டேஜ் விஜய்க்கு இருந்தாங்க, ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட். என்ன ஒரு டிஎம்கே ஓட்டுன்னு ஒரு பெரிய அளவுல ஏடிஎம்கேல இருக்கு. அது என்னைக்குமே திமுக பக்கம் போகாது. அப்ப அதிமுகவும் நாளைக்கு இல்ல, திமுகவும் இல்ல. அப்படி திமுக இருக்கு, அவங்க போய் நம்ம சேரணும். அப்ப யார்ட்ட சேரலாம்? விஜய்கிட்ட போறதுக்குள்ள வாய்ப்பு 90% இருக்கு. ஒரு 10% தான் வேண்டாம் பிஜேபியோட போய் சேருவாங்க, அந்த ஆன்டி டிஎம்கே வாக்கு. ஏன்னா அந்த ஆன்டி டிஎம்கே வாக்குன்னு ஒண்ணு இருந்தா அவங்களுக்கும் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. அந்த கொள்கை அளவுல பிஜேபி ஒரு எதிரி தான். அப்போ அவங்க விஜயோட போய் சேர ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை திமுகவை பார்த்து பயப்படுறத விட பிஜேபியை பார்த்தும் தாவேகாவை பார்த்து அவர் கொஞ்சம் பயப்படணும். இந்த எலெக்ஷன்ல அவர் தனக்கு தேவையான அளவுக்கு அவங்கள பயன்படுத்திட்டு அவங்ககிட்ட தனக்கு என்ன மைலேஜ் வேணும்னா யோசிக்கணுமே தவிர லாங் ரன்ல, அதாவது ஒரு இந்த பயணத்துல அவருக்கு எதிரியா திமுக என்றைக்குமே வர முடியாது. ஏன்னா திமுகவோட ஓட்டு வங்கி வேற, என்றைக்குமே 2 பேரும் எதிரும் புதிரும் பண்ணதுனால திமுகவால அவருக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற நபருக்கும் அதிமுகங்கிற கட்சிக்கும் திமுகவால எந்த பாதிப்பும் கிடையாது, வர முடியாது. ஏன்னா என்னைக்குமே எதிர்கட்சி தான். அதிமுகங்கிற கட்சிக்கு ஆபத்து எங்க இருந்து வரலாம்னா பிஜேபியில இருந்தும் டிவிகேல இருந்து தான் வரலாம். தன்னோட ஓட்டு அவங்க இவங்கிட்ட இருந்து தான் காத்துக்கணும், பிஜேபி இருந்து டிவிகே இருந்து தான். அது எடப்பாடி பழனிசாமியாருக்கும் தெரியும். அதனால அவர் அப்படி ஒரு கூட்டணி வச்சாலும் தனக்கு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட், இந்த குறுகிய காலத்துல தனக்கு என்ன ஆதாயம் வேணுமோ அந்த ஆதாயத்தை மட்டும்தான் அவர் மைண்ட்ல வச்சு வைக்கணும். இது ஒரு லாங் டேர்மா, இது நம்ம ஒரு தீர்க்க தரிசனத்தை பல வருஷம் இந்த கூட்டணியை கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது அடியாத்தான் முடியும். அது அவருக்கும் தெரியும். அதனால இது என்ன முடிவுனா, அதிமுக கூட்டணி இன்று இருக்கும் நிலையில் இருந்தாலும் ஒரு பலவீனமான கூட்டணி அல்ல. இரட்டை இலை என்றுமே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் போர்ஸ் தான். வலிமை குறைந்து இருக்கலாம், ஆனால் சிங்கம் என்றுமே சிங்கம் தான். சிறிது வயதாகி இருக்கலாம், சிங்கம் என்றுமே சிங்கம் தான். அதுதான் ரெட்டலை. தாவேகா சேர்ந்தா கண்டிப்பா மிகப்பெரிய போர்ஸா இருக்கும். தாவேகா சேரவில்லை என்றாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி கடந்த எலெக்ஷன்ல வாங்கின சீட்டையாச்சும் வாங்குவாங்கிறதா என்னோட கணிப்பு. அது என்னோட முடிவுன்னு கூட நீ வச்சுக்கங்க. அதான் உண்மை. மீண்டும் சந்திப்போம்.